ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இது ஷர்மிளா பிராங்கோவின் உயிரே நீ எங்கே உடலாய் நான் இங்கே நாவல் பகுதி 5. வாசிப்பது ஷர்மிளா பிராங்கோ. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், தொடர்ந்து கதை கேட்கலாம். ஓவியா அவளது அறையிலிருந்து வெளியே வரும்போது அம்மா ஹாலில் அமர்ந்திருக்கிறார். குழந்தை அவர் அருகில் செட்டியில் கிடந்து உறங்குகிறான். அப்பா எங்கோ சென்று திரும்பி இருக்கிறார். அவர் அணிந்திருக்கும் உடை அதை கூறுகிறது. அவரது முகத்தில் ஒரு கலவரம். சங்கரி, நான் வசீகரனை பார்த்தேன், பதற்றத்தோடு அவர் கூற. ஆமாங்க, வசி இப்பதான் வந்தான். ஃப்ரெஷ் ஆயிட்டு வரேன்னு சொல்லி மேல அவன் ரூமுக்கு போயிருக்கான். நான் சொன்னது நம்ம வசிய இல்ல, ஓவியாவோட புருஷன் வசீகரன. அவனை எங்க பாத்தீங்க? இதோ இப்பதான் நான் நம்ம தெருவுக்குள்ள நுழையிறேன், அவன் தெருவை தாண்டி வெளியே போறான். இறங்கி இருந்த கார் கண்ணாடி வழியா நான் அவனை பாத்துட்டேன். நல்ல வேளை அவன் என்ன பாக்கல. பாத்திருந்தா இப்ப என்னங்க? ஓவியா நம்ம கூட இருக்கான்ற விஷயம் அவனுக்கு எப்படி தெரியும்? அவனுக்கு தெரியாம இருக்கலாம். ஆனா அங்க ஹாஸ்பிட்டல்ல அவன் 2-3 தடவை என்ன பார்த்திருக்கான். ஓ, அத நான் மறந்துட்டேன். ஓவியா இங்க ஊட்டியில இருக்கிறான்னு அவனுக்கு தெரிஞ்சு போச்சா என்ன? அதுவும் நம்ம தெருவுக்கே வந்துட்டு போறான். அப்பா, அதிர்ச்சியோடு அழைத்தாள் ஓவியா. அப்போதுதான் அப்பா அம்மா இருவரும் ஓவியா அரைவாசலில் நிற்பதை கண்டனர். அவரை நீங்க ஊட்டியில பாத்தீங்களா? அதுவும் இங்க நம்ம தெருவுல பாத்தீங்களா? ஆமாம்மா, நான் பார்த்தேன். ஆனா அவன் என்ன பாக்கல. நீ கவனமாயிருமா. இனிமே கோயிலுக்கு கூட நீ தனியா போக வேண்டாம். வேண்டாம், நீ வெளியே எங்கேயும் போக வேண்டாம், வீட்லயே இரு. அதுதான் உனக்கு பாதுகாப்பு. அப்பாவின் வார்த்தைகளில் பாசம், பயம், பதற்றம் அனைத்தும் கலந்திருந்தது. சரிப்பா என்றவள் வந்து குழந்தையை எடுத்துக்கொண்டு அறைக்கு சென்றாள். அப்பாவின் கவனம் இப்போது அம்மா மீது பதிந்தது. வசீகரன் எப்படி இருக்கான்? நல்லா இருக்கானா? உன்கிட்ட நல்லா பேசினானா? என்ன கேட்டானா? அம்மாவின் முகம் வாடியது. என்னாச்சு சங்கரி? அவனுடைய முகத்துல எந்த சந்தோஷமும் இல்லைங்க. அது மட்டும் இல்ல, உடம்பெல்லாம் இழைச்சு போய் ரொம்ப பரிதாபமா இருக்கான். ஏன்பா, என்ன ஆச்சுன்னு கேட்டேன். வேலை ஜாஸ்தியாத்த அப்படின்னு சொல்லிட்டு மாடிக்கு போயிட்டான். வந்ததும் முதல்ல உங்களைதான் கேட்டான். எங்க மாமா ரூமுக்குள்ளேயே இருக்காரா, என்னை பார்க்க அவருக்கு பிடிக்கலையா அப்படிதான் கேட்டான். இல்லப்பா, மாமா வெளியே போயிருக்காரு, இப்ப வந்துடுவாரு அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஓவியா பத்தி எதுவும் கேட்கலையா? இல்லங்க, ஜீவன் தூங்கிட்டு இருக்கிறத பாத்துட்டு இதுதான் ஓவியா குழந்தையா அப்படின்னு சொல்லி கேட்டான். பக்கத்துல வந்தான், குழந்தையுடைய கன்னத்தை தொட்டு பார்த்தான். தூங்கிட்டு இருக்கான், நான் அப்புறமா வந்து பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மேலே ஏறி போயிட்டான். ஓவியா பத்தி வேற எதுவும் அவன் கேட்கல. சரி, நீ சாப்பாடு எடுத்து வைக்க சொல்லு, நான் போய் அவனை பார்த்துட்டு வந்துடுறேன். இனி நான் போய் பார்க்கலன்னு கோவிச்சுக்கிட்டு அவன் போயிடக்கூடாது பாரு. இவ்வளவு பாசம் இருக்குல்ல, அப்புறம் எதுக்கு இந்த நடிப்பு? உண்மைதான், சில சமயங்கள்ல பாசத்தை கோபம் ஜெயிச்சிடுது. சில சமயங்கள்ல ஜெயிச்ச கோபத்தை அதே பாசம் தோற்கடிக்குது. நம்ம உயிரா நினைக்கிற நேசிக்கிறவங்கள கூட சில சமயங்கள்ல இவங்க நமக்கு தேவையே இல்லைன்னு சொல்லி கோபத்துல தூக்கி எறிகிறோம். கோபத்துக்கு அவ்வளவு சக்தி இருக்கு, ஆனா அதை விட சக்தி பாசத்துக்கு இருக்கு. கொஞ்ச நேரத்திலேயே, ஏன் ஒரு 2 நிமிஷத்திலேயே சேச்ச நாம நினைச்சது தப்பு அப்படின்னு சொல்லி நினைக்கிறது இல்லையா? இதெல்லாம் வாழ்க்கையில நேரத்துக்கும் காலத்துக்கும் ஏத்த மாதிரி நம்ம மனநிலையை பொறுத்து மாறிட்டேதான் இருக்கும். சரி, நீ சாப்பாடு எடுத்து வை. அப்பா மாடி ஏறி வசீகரனின் அறைக்கு வந்தார். விழி மூடி படுக்கையில் விட்டத்தை பார்த்து படுத்திருப்பவனின் விழிகளின் ஓரம் கண்ணீர் கோடுகள். இந்த அறை காவியாவை அவனுக்கு நினைவுபடுத்துகிறதா என்ன? காவியா இறந்தவுடன் அவனும் காவியாவும் இணைந்து எடுத்த புகைப்படங்கள் அனைத்தையும் அவரே இந்த அறையிலிருந்து மாற்றி இருந்தார். அதற்காக அன்று அவரிடம் சண்டைக்கே வந்து விட்டான். அவளது புகைப்படங்களை பார்த்து அவன் வேதனையில் துடித்ததாலேயே அவளது ஒரே ஒரு புகைப்படத்தை மட்டும் மாலையிட்டு மாட்டிவிட்டு அவள் அறையில் வைத்து பூட்டி விட்டார். அன்று எப்படியெல்லாம் சண்டை போட்டான். அப்படிப்பட்டவன் அவள் இறந்த 2 மாதத்தில் வேறு திருமணத்தையும் செய்து கொண்டான். அது எப்படி அவனால் முடிந்தது? ஆனால் இப்போது இதோ இந்த அறையில் வந்து படுத்து கிடப்பவனுக்கு அவள் நினைவு வந்து விட்டதா என்ன? அழுகிறானே. அவன் அருகில் வந்தவர் அவன் தோளில் கை வைத்தார். சட்டென்று விழிகளை திறந்தவன் அவரை கண்டதும், வாங்க மாமா, வெளியே போயிருந்தீங்கன்னு அத்தை சொன்னாங்க, இப்பதான் வந்தீங்களா? துள்ளி எழுந்தபடியே கேட்டவன் விழிகளையும் சட்டென்று துடைத்தான். என்னடா ஆச்சு? ஏன் அழற? இல்ல மாமா, ஒண்ணும் இல்ல. ஏதோ இருக்கு, என்ன விஷயம்னு சொல்லு. இல்ல மாமா, காவியா நினைவு வந்துடுச்சு. காவியா நினைவு வந்துடுச்சா? வேற ஒரு கல்யாணம் செஞ்சுக்கிட்ட, அதுவும் காவியா இறந்த 2 மாசத்திலேயே வேற கல்யாணம் பண்ணிக்கிட்ட. உன்னுடைய மனைவி என்ன உன்னை சந்தோஷமா வச்சு பாத்துக்கலையா? யார் சொன்னா? அவ என்ன உயிரா பாத்துக்கிறா, உயிரா நேசிக்கிறா.
நானும் தான். அப்படின்னா அவளுடைய அந்த பாசம், காவியாவுடைய நினைவுகளை உன் மனசுல இருந்து அடியோட அழிக்காட்டி கூட இப்படி கண்ணீரை வரவழைச்சிருக்காதே. நீ சந்தோஷமா இல்லைன்னு உன்னுடைய முகம் சொல்லுதே. ஆமா மாமா, நீங்க சொன்னது சரிதான். நான் சந்தோஷமா இல்ல. அதுக்கு நீங்க என்னுடைய மனைவிய குறை சொல்லிட முடியாது. அவ இப்ப என் கூட இல்ல. உன் கூட இல்லையா? இல்ல, அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்கா. வர கொஞ்ச நாள் ஆகும். நான் வேலைன்னு அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சிட்டு இருக்கேன். போற இடத்துக்கெல்லாம் அவளை கூட்டிட்டு போக முடியாத நிலைமை. அதனால நான் தான் நீ கொஞ்ச நாள் போய் உங்க வீட்டுல இருந்துட்டு வான்னு சொல்லி அவங்க அம்மா வீட்டுக்கு அவளை அனுப்பி வச்சேன். அவளுடைய பிரிவோட வேதனையும் சேர்ந்துகிட்டதாலதான் காவியாவோட இழப்பு என்ன ரொம்ப பாதிக்குது. காவியா பத்தி உன்னுடைய மனைவிக்கு தெரியுமா? தெரியாது, சொல்லல. ஏன்? காவியா என்னுடைய மனசுல ஒரு மாயாத காயமா இருக்கான்னு தெரிஞ்சா அவ மனசு வேதனைப்படும். அதனால சொல்லல. சரி, ஃப்ரெஷ் ஆயிட்டு வர அத்தைன்னு சொல்லிட்டு மேல வந்தியாமே, வந்துட்டு இப்படி படுத்து கிடக்குற? கீழே உனக்காக அத்தை வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சீக்கிரமா ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துடு. ஓகே மாமா, அப்புறம் தேங்க்ஸ். எதுக்கு? மாடி ஏறி வந்து பேசுனீங்களே அதுக்கு. பேசாட்டி அதையே காரணமா காட்டி நீ திரும்பி போயிட்டா என்ன பண்றது? நீங்கெல்லாம் பெரிய மனுஷனுங்க, நாங்க தானே இறங்கி வரணும். வசீகரன் சிரித்தான். இந்த சிரிப்பு அதுல தாண்டா எங்களை எல்லாம் மயக்கி வச்சிருக்க. 3 வருஷம் நானும் சங்கரியும் அனாதையா இந்த வீட்டுல இருந்தோம். ஏதோ கோபத்துல நான் உன்கிட்ட பேசல, சரி. அதுக்கு இப்படிதான் எங்களை 3 வருஷமா ஒதுக்கி வைப்பியா? உன்னுடைய அப்பா அம்மாவா இருந்திருந்தா நீ இப்படி செஞ்சிருப்பியா? சட்டென்று மாமாவை கட்டி கொண்டவன், நீங்க எனக்கு அதுக்கும் மேல மாமா. அவங்க 2 பேரையும் பார்த்த நினைவே எனக்கு இல்ல. அவங்க 2 பேரும் இறந்ததுக்கு அப்புறமா என்ன நீங்க தானே வளர்த்தீங்க. என்ன குறை சொல்லிட முடியுமா? உங்க கோபம் தானே எனக்கும் வரும். நானா உங்களை ஒதுக்கி வச்சேன்? நீங்க தான் 3 வருஷமா என்ன ஒதுக்கி வச்சீங்க. அத்தை கூட என்கிட்ட பேச ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனா நீங்க போன் பண்ணா எடுக்கவும் இல்ல, பேசவும் இல்ல. ஆமாமா, நீங்க அப்படியே உகாண்டால இருக்கீங்க, எங்களை வந்து பார்க்க முடியாத தூரத்துல. அதனால நீங்க போன் பண்ணி தான் எங்க கிட்ட பேசுவீங்க. ஏன் நேர்ல வந்து நான் செஞ்சதெல்லாம் தப்பு மாமா, என்ன மன்னிச்சிடுங்கன்னு சொன்னா நான் மன்னிக்க மாட்டேனா? உனக்கு எதுக்குடா கோபம் வருது? கட்டி அணைத்து கொண்டவரை விடுவித்தவன், தப்பா? நான் என்ன தப்பு பண்ணேன்? என்ன தப்பு பண்ணியா? காவியா மேல உயிரா இருந்த, அவ விபத்துல தவறிட்டதும் அந்த வலிய தாங்க முடியாம நீ துடிச்சிட்டு இருந்ததாலதான், அதுல இருந்து உன்னை வெளியே கொண்டு வரணும்ன்றதுக்காக மட்டும்தான் உன்னை ரொம்ப கம்பல் பண்ணி வேலைக்கு அனுப்பி வச்சோம். நீ வெளியே போய் வேலை பார்க்கணும்ன்ற அவசியம் இங்க இருக்காடா? நீ சம்பாதிச்சு கொண்டு வந்தாதான் 3 வேளை சாப்பிட முடியும்ன்ற நிலைமையாடா இங்க இருக்கு. இங்க 1500 பேருக்கு நாம வேலை கொடுக்கறோம். இனி ஒரு ஃபேக்டரிய ஆரம்பிக்க போறோம். அப்படி இருந்தும் உன்னை எதுக்காகடா வேலைக்கு அனுப்பி வச்சோம்? இந்த இடம் காவியாவுடைய நினைவுல இருந்து உன்னை வெளியே வரவே விடாது. உன்னுடைய வேதனைய துளி கூட குறைக்காது. அதனால உன்னை இந்த வேதனையில இருந்து வெளியில கொண்டு வரணும்ன்றதுக்காக மட்டும்தான் உன்னை கட்டாயப்படுத்தி அனுப்பி வச்சோம். அதுவும் காவியா இருந்த 2 வாரத்துல உன்னை அனுப்பி வச்சோம். உன்னை இப்படியே விட்டா சரியாகாதுன்னு அப்பவே உனக்கு பொண்ணு பார்க்கவும் ஆரம்பிச்சோம். அத உன்கிட்ட சொல்லும் போது என்னமா குதிச்ச? எனக்கு கல்யாணமே வேண்டாம், என்னுடைய காவிய இடத்துல என்னால யாரையும் வச்சு பார்க்க முடியாது, எனக்கு பொண்ணு பாத்தீங்கன்னா நான் வீட்டுக்கே வர மாட்டேன்னு சொன்னேன். ஆனாலும் உன்னுடைய எதிர்ப்பையும் தாண்டி என்னுடைய ஃப்ரெண்டோட பொண்ண உனக்காக பேசி முடிச்சேன். காவியாவோட திவசம் முடிஞ்சு கல்யாணத்தை வச்சுக்கலான்னு முடிவு பண்ணி அந்த பொண்ணோட போட்டோவையும் உனக்கு அனுப்பி வச்சோம். இப்ப இல்லடா கல்யாணம், நீ சொல்லும் போதுதான் கல்யாணம்னு சொல்லி மெசேஜும் பண்ணேன். அதுக்கு நீ ரிப்ளை பண்ணியாடா? நாங்களும் சரி நீ எப்படியாவது எங்க வழிக்கு வருவேன்னு சொல்லி பேசாம இருந்தோம். என் ஃப்ரெண்டு கிட்டையும் உன்னுடைய பொண்ணுதான் எங்க வீட்டு மருமகன்னு சொன்னோம். அவனும் முன்னாடி இருந்த பாசத்தை விட என்கிட்ட பாசமா நடந்துகிட்டான். தினைக்கும் நம்ம வீட்டுக்கு வந்து போவான். அவனுக்கு அப்படி ஒரு சந்தோஷம், ஆனந்தம். ஆனா நீ என்ன செஞ்ச? திடீர்னு ஒரு நாள் போன் பண்ணி நான் ஒரு பொண்ணை கல்யாணம் செஞ்சுக்கிட்டேன்னு சொல்ற. அன்னைக்கு முறிஞ்சது தாண்டா எங்க ஃப்ரெண்ட்ஷிப். இப்ப கூட அவன் என்ன பார்த்தா மூஞ்சியை தூக்கி வச்சுட்டு அப்படியே போயிடுவான். யாரு? அது சண்முகம் தானே. அவர் அப்படி மூஞ்சியை தூக்கி வச்சுட்டு போறதுக்கு வேற காரணம் இருக்குமாமா. என்ன காரணம்? பொல்லாத காரணம். அவர் உங்க சொத்து மேல கண்ணு வச்சுட்டாரு மாமா. அது கிடைக்கலன்னு தெரிஞ்சதும் அவருக்கு கோபம், அவ்வளவுதான். வாரிசே இல்லாத உங்க சொத்தும் ஏன் சொத்தும் கண்டிப்பா என்கிட்டதான் வந்து சேரும். ஏன் மூலமா அது அவர் பொண்ணு கைக்கு வந்து சேரும். அவர் பொண்ணு கைக்கு வந்தா அது அவர் கைக்கே வந்த மாதிரின்னு அவர் சந்தோஷத்துல உலகம் மறந்து ஆடி பாடிட்டு இருந்திருப்பாரு. திடீர்னு அதுல ஒரு குண்டு விழுந்ததும் அவரால தாங்க முடியல, உங்ககிட்ட பேசல. பேசாதடா, நீ பேசாத. என் ஃப்ரெண்ட பத்தி பேசுற தகுதி உனக்கு இல்ல.
நான் கொடுத்த வாக்குறுதி கூட உன்னால காத்துல பறந்துடுச்சு. எனக்கு எவ்வளவு அவமானமா போச்சு தெரியுமா? அவன் என் முன்னாடி வந்து நின்னு கேக்குறான், நீ கொடுத்த வாக்கு என்னடா ஆச்சுன்னு. என்னால பதில் கூட சொல்ல முடியல. கூனி குறுகி தலை குனிஞ்சு உட்கார்ந்து இருந்தேன். சந்தேகம்னா போய் உன் அத்தை கிட்ட கேளுடா. ஒரு வருஷம் நான் இந்த வீட்டை விட்டு வெளியே எங்கேயும் போல தெரியுமா? அப்ப எனக்கு எப்படி கோபம் வரும்? மாமா, என் சூழல் அப்படி இருந்தது. அத கூடவா உங்களால புரிஞ்சுக்க முடியல? அத பத்தி நீங்க ஒரு வார்த்தையாவது கேட்டீங்களா? ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு சொன்னதும் கோபத்துல நீங்க போனை வச்சுட்டீங்க. எனக்கும் கோபம் வந்துடுச்சு. அதனாலதான் நானும் பேசாம இருந்துட்டேன். சரிடா, இனிமே அத பத்தி பேச வேண்டாம். பேசினா நம்ம 2 பேருக்கு இடையில சண்டை மட்டும்தான். இப்ப கூட ஏன் அந்த கல்யாணத்தை செஞ்சுக்கிட்டேன்னு நீங்க கேட்கவே மாட்டேங்கிறீங்க மாமா. உங்க கோபம் இன்னும் முழுசா போகலல்ல? நான் உன்னை மன்னிச்சுட்டேன்டா. அப்போ என் மனைவிய மன்னிக்கலையா? மாமா பதில் கூறவில்லை. காவிய இடத்துல நீங்க எனக்காக வேறொரு பொண்ணை தேர்வு செஞ்சா உங்களுக்கு சந்தோஷம். ஆனா அதுவே நான் ஒரு பொண்ணை தேர்வு செஞ்சா தப்பா? இது என்ன நியாயம் மாமா? டேய், இப்ப இத பத்தி நம்ம பேச வேண்டாம். எனக்கு பேசணும்னு தோணும் போது நான் பேசுறேன். நீ ஃப்ரெஷ் ஆயிட்டு கீழே வா, சாப்பிடலாம். மாமா வெளியே வந்து விட்டார். ஆம், அவன் கூறியது சரிதான். அவன் வேறு ஒரு திருமணம் செய்து கொண்டதால் அல்ல, தன் மகளிடத்திற்கு தான் தேர்வு செய்யும் பெண் தான் வர வேண்டும் என்பது அவர் ஆவலாக இருந்தது. அதுதான் அவருக்கு கோபம். அவன் மீது கூட அவருக்கு கோபம் இல்லை, அவனது மனைவி மீதுதான் கோபம். ஏதோ வசியம் செய்து அவனை தன் வலையில் சிக்க வைத்து விட்டாள் என்ற கோபம். அவளை எப்படி தன் வீட்டில் ஏற்றுவார்? இப்போதும் அவர் மனதில் அப்படி ஒரு எண்ணம் தான் இருக்கிறது. பகுதி 5 நிறைவடைந்தது. பகுதி 6 உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.